ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதுல ஸ்பெஷலா மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மஞ்சள் கிழங்கோட மேல் தோல் எல்லாமே சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 துண்டுகள் எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம ஒரு வெள்ளரிக்காய், பாதி அளவு வெள்ளரிக்காய் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரணுங்க. இதனால என்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேறும். நிறைய பேருக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கும். ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது கரையிறதுக்கு இந்த மஞ்சளும் வெள்ளரிக்காயும் சேர்த்து ஜூஸாக குடிக்கும்போது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். காலையில் எழுந்துச்சி நான் வாக்கிங் போகிறேங்க, ஜாகிங் போகிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜூஸை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வியர்வை மூலமாக வெளியேற ஆரம்பிக்குது. பொதுவாகவே சரும பிரச்சனைகளுக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா? நிறைய பேருக்கு இந்த மெலஸ்மான்னு சொல்கிற மங்கு பிரச்சனை இருக்கும். இதற்குமே நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். ஸோ கஸ்தூரி மஞ்சளோடு கோரைக்கிழங்கு பொடியும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் மாதிரி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம். டெய்லி இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனையும் குணமாகுது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.